ஆத்மா வணக்கம். ஆனந்தம் பரமானந்தம். எல்லோரும் கோல்டன் லேக் சேனலை ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பண்ணாதவங்களுக்கு பண்ண சொல்லுங்கோ மற்றும் லைக் பண்ணுங்க. நமஸ்தே, ஸ்ரீ குருப்யோ நமஹா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பற்றி. நரசிம்மர் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு பெருமாள் நினச்சிட்டு இருப்பா. ஏன்னா பெருமாளுக்கு சிம்ம ரூபம் இல்லையா, அவர் அப்படியே பார்த்தாலே ரொம்ப உக்ரகமாக, பெருமாளை பார்த்தாலே எல்லாரும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆற்றுலேயே வீட்டிலே நம்ம நரசிம்மர் வச்சுக்கப்படாது, நரசிம்மர்னாலே ரொம்ப ஃபெரோஷியஸ் பெருமாள், ரொம்ப கோவக்கார பெருமாள், அவர்கிட்ட நம்ம தப்பானதுக்கூடாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு மித். அதாவது நரசிம்மர்னாலே லக்ஷ்மி நரசிம்மர் சொல்லணும். ஏன்னா லக்ஷ்மி அப்படின்னாலே லக்ஷ்மி இருக்கிற இடம் உங்களுக்கே தெரியும், தனம், இட்ஸ் அ ப்ராஸ்பரிட்டி. ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னா டபுள் த பவர். நரசிம்மர் பொதுவாக என்னால் நம்ம ரொம்ப பிரசித்தியாக சொல்கிறோம் அப்படின்னா, கம்பேர் டு 10 அவதாரத்தில் எல்லா அவதாரமும் வாழ்ந்த இது. ஒவ்வொரு அவதாரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதிகாசங்களில், எல்லா புராணங்களில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள்லாம் பெருமாளை அவதரித்து ஹீ ஹேட் லைஃப், அவர் நம்மளோட மக்களோட மக்களாக வாழ்ந்த பெருமாள். அப்படி தான் ஒவ்வொரு அவதாரம். ஆனால் நரசிம்ம அவதாரம் மட்டும் க்ஷணத்தில் வந்த பெருமாள். அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிரகலாதன் குழந்தை, ஹிரண்யகசிபுவால் குழந்தையான பிரகலாதனுக்காக அவதரித்த பெருமாள். அந்த பெருமாளுக்கே தெரியாதான் அந்த குழந்தை எங்கே சொல்ல போகிறது, நம்ம எங்கே எப்படி நம்ம குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்ற பெருமாள் குட்டி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருப்பாளாம். அதே ஹிரண்யன் பார்த்தேன்னா மலையிலேருந்து கீழே தள்ளி விடுவானா, நாகத்தை விட்டு கடிக்க சொல்லுவானா, யானையை மிதிக்க சொல்லுவானா, நெருப்பில் தூக்கி போடுவானா. எல்லாத்துக்கும் பகவானே நீ இருக்க ஸ்ரீமன் நாராயணான்ற ஒரு பிரணவ மந்திரம் மட்டும்தான் அந்த குழந்தை சொல்லித்தே தவிர வேறு எதுவும் ஸ்மரணமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஹிரண்யனோட தபஸ்னால அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, மனுஷனாலையும் சரி, மிருகங்களாலையும் சரி, காலையிலையும் சரி, நைட்டும் சரி, ஆயுதங்களாலும் எதுனாலும் நான் என்னோட ஜீவன் பிரியப்படாது அப்படின்ற ஒரு அந்த வரம் பெற்றதுனால தான் ஹி ஸ்டார்டட் ரூலிங் த என்டையர் த பிளேஸ். அதுக்கப்புறம் நரசிம்மரோட அனுகிரகத்தை அப்புறம் பிரகலாதன் பார்த்தேன்னா, பிரகலாதனை ரொம்ப துன்புறுத்தின ஒரு பெருமாளுக்கே தாங்க முடியல. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுத்து, பிரகலாதனை பார்த்து கேட்டாலாம், எங்கடா இருக்கான் ஸ்ரீஹரின்னு கேட்டவுடனே, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். அதாவது இந்த தூணில் இருக்கானா கேட்டேன், இருக்கேன்னு க்ஷணத்தில் வந்த பெருமாள் தான் நரசிம்மர். அந்த நரசிம்மரை பற்றி ஒரு விரிவான உட்காந்து நம்ம பேசிலே இருக்கலாம். பட் இப்போ நரசிம்மருக்கும் கார்த்திகை மாதத்துக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்னா, கார்த்திகை மாதமான கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எவ்ரி சண்டே, அதாவது இந்த 4 சண்டே கார்த்திகை மாதம் சண்டேவும் பெருமாள் பிரத்யக்ஷமாக கண் திறந்துட்டுருக்காருங்கிறது ஒரு ஐதீகம். இன்றைக்கும் போனேன்னா எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அப்படின்னா அவ்வளோ கூட்டம். இத்தனைக்கும் 1350 படியை தினம் பட்டாச்சாரியால் ஏறி வராங்கிறதுனால இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த பெருமாளோட அனுகிரகத்தில் நித்தியம் போயிட்டு வந்துட்டுருக்கா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி, கார்த்திகை சுவாத்தி அன்றைக்கெல்லாம் அந்த கோவிலில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ பற்றி பேசணும். நரசிம்மரை பற்றி ஒரு குட்டி ஸ்லோகாஸ். அதாவது பெருமாளை சேவிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. கிருஷ்ணரை சேவிச்சோன்னா கிருஷ்ணரை ரொம்ப அப்படியே ஃபர்கிவிங், அவரோட பியூட்டி, அவரோட ராசலீலா, அவரோட இதுலேயே நம்ம மூழ்கிடுவோம். அதே நரசிம்மருக்கு ஒரு சின்ன ஸ்லோகாஸ் சொன்னோன்னால பெருமாள் கேட்குறது ஒன்று தான், தூய்மையான பக்தி. நீங்கள் கேட்கலாம், பெருமாளை சேவிச்சா என்ன கிடைக்கிறது, நமக்கு கஷ்டம் வராதா? கண்டிப்பாக வரும். 10 கஷ்டம் வந்த இடத்துல 2 கஷ்டம் வரும். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய சக்தி கொடுக்கறது அந்த நரசிம்மர் மட்டும்தான். ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் அனுகிரகத்தில் ஒரு குட்டி ஸ்லோகாஸ் உங்களுக்காக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். नेक्स्ट श्लोक सिंहमुखे रौद्ररूपिण्यम् अभयहस्ताङ्गितकरुणामूर्तये सर्वव्यापितलोकरक्षकं
பாப விமோச்சன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்சம் சர்வாபீஷ்டம் அநேக தேகி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா. நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாமா? மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா பிரதா நரசிம்மா சகா நரசிம்மா வித்யா நரசிம்மா திரவிணம் நரசிம்மா சுவாமி நரசிம்மா சகலம் நரசிம்மா இதோ நரசிம்மா பரதோக நரசிம்மா யதோ யதோ யாகி ததோ நரசிம்ம தேவாத் தஸ்மா நரசிம்ம சரணம் சரணம் பிரபத்யே. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் இஎம்ஐ, எல்லாரும் லோனு, எல்லாரும் லைக் கடனில் வந்து மூழ்கின்னு இருக்கா இல்லையா? அப்பேற்பட்டவாளுக்கு ஒரு சின்ன ஸ்லோகா, ஒரு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 லைன்ஸ் தான். அந்த ஸ்லோகா சொல்றதுனால நம்மளோட கடன் எல்லாம் எப்படி வந்து பானகத்தில் எப்படி வெள்ளம் போட்டால் கரையுமோ அதே மாதிரி நம்மளோட கடன் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கறதுக்காக ஒரு ஸ்லோகா இருக்கு. அந்த ஸ்லோகாவை இப்போ பார்க்கலாமா? அது பேரு ருண விமோச்சன நரசிம்ம ஸ்லோகம். தேவதாகாரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே லக்ஷ்மியாலிங்கித மாமாங்கம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே ஆந்திரமாலாதர சங்கசக்ராப்ஜதாரிணம் ஸ்ரீ நரசிம்ம மகாவீரம் நமாமி ருணமுக்தயே ஸ்மரணாத் சர்வ பாபக்னம் கத்ருச்ச விஷநாசனம் ஸ்ரீ நரசிம்ம மகாவீரம் நமாமி ருணமுக்தயே சிம்ஹநாதனே மகதா திக்தந்தி பயநாசனம் ஸ்ரீ நரசிம்ம மகாவீரம் நமாமி ருணமுக்தயே பிரகலாத வரதம் ஸ்ரீசம் தைத்யேஸ்வர விதாரணம் ஸ்ரீ நரசிம்ம மகாவீரம் நமாமி ருணமுக்தயே கிரக கிரகணை பீடிதானாம் பக்தானாம் அபயப்பிரதாம் ஸ்ரீ நரசிம்ம மகாவீரம் நமாமி ருணமுக்தயே வேத வேதாந்த யஜ்ஞேஷம் பிரம்மருத்ராந்தி வந்திதம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே யே இதம் பழதே நித்யம் ருண விமோச்சன சம்ஹிதம் அந்திரிணி ஜாயதே சத்யம் தனம் சீக்கிரமவாப்னியாத். இந்த ஸ்லோகத்தை யார் ஒத்தரலாம்? செவ்வாய்க்கிழமை பானகம், ரொம்ப பானகம்லாம் ரொம்பலாம் வேணாம், ஒரு டம்ளர் அளவுக்கு பானகத்தை கரைச்சு பகவானுக்கு முன்னாடி நின்று இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியறவா சொல்லலாம். இல்லை கேட்குற ஆடியோவில் போட்டுட்டு மனசார பிரார்த்திச்சிட்டோம்னா 9 வாரத்துக்குள்ள கைமேல பலன் கிடைக்குங்கிறது உலகமறிந்த உண்மை. எல்லாரும் சேர்ந்து பயனடைவோம். ஸ்ரீ குருபியோ நமஹ.